இந்தா நீயும் கொஞ்சம் குடி. இல்ல வேணாம் பேபி, நான் குடிச்சிட்டேன். பேபி, சொல்லு, ஏதோ சொல்ல வர, என்ன விஷயம்? பேங்க் மேனேஜர் என்ன சொன்னாரு? salary சர்டிபிகேட் கேட்டாரு, அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். லோன் கிடைச்சிடும்ல? கேசவா, அத பத்தி எல்லாம் நீ வரி பண்ணவே பண்ணாத. கண்டிப்பா லோன் கிடைக்கும். எப்படி பிசினஸ் டெவலப் பண்ணலாம், வேற என்னென்னலாம் ஐடியா பண்ணலான்னு அத பத்தி மட்டும் யோசி. மத்தபடி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னால உனக்கு நிறைய கஷ்டம் இல்ல பேபி. ஏய், என்ன பேசுற? உனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு என்ன கஷ்டம் சொல்லு? மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் வேணா நீ வேலைக்கு போகாம வீட்ல இருக்கன்னு தப்பா தோணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் என் புருஷன் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு பெருமையா தான் இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு நீயும் சக்சஸ் ஆகணும். அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். கேசவா, நீ எதை பத்தியும் யோசிக்காம முழுக்க முழுக்க பிசினஸ் பத்தி மட்டும் யோசி, சரியா? Love you baby. Love you too. ஹலோ, கவினுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்க. இன்னும் எதுவும் சொல்லல. இங்க குடோன்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால அங்க வர முடியல. பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோ, அவனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. சரிங்க. எனக்கு ஏதாவது மறைக்கிறியா? இல்லங்க. மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏதாவது எனக்கு தெரிய வந்துச்சுன்னு வையே, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? கவினுக்கு ஏதாவது தப்பான பழக்கம் இருக்கா? ஓகேலா, போன ஸ்பீக்கர்ல போடு. டாக்டர், என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. உங்க பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா பெரிய அளவுக்கு டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. அதுக்காக அவரு வேற ஏதாவது தப்பான பழக்கத்துக்கு ஆளா இருக்கலாம்ல? இல்ல டாக்டர், என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். அவனை நாங்க அப்படி வளர்க்கல. அப்படியே அவனுக்கு மனசுல கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா எங்ககிட்ட அவன் சொல்லிடுவான். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிற அளவுக்கு அவன் மோசமானவன் இல்ல. சார் புரிஞ்சுக்குங்க சார், எல்லா பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கு தெரியாத ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்க பையனுக்கும் இந்த மாதிரி பழக்கம் இருந்திருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். லேப் டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். ஆமா, கவின் இதுக்கு முன்னாடி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காரா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல டாக்டர். இப்ப என் பிள்ளை எப்படி இருக்கான் டாக்டர்? அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? ஏமா, இன்னும் அவருக்கு கான்சியஸே வரலாமா? இன்னும் அப்சர்வேஷன்ல இருக்கணும். 2-3 நாள் ஆகும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். அவனுக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு. ராத்திரி பகலா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தான். என்னம்மா நீங்க, எக்ஸாம் முக்கியமா இல்ல அவரோட ஹெல்த் முக்கியமா? டாக்டர், அவன் முதல்ல சரியாகட்டும். எக்ஸாம் பத்தி எல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம். சார், அத முதல்ல மேடம் கிட்ட சொல்லுங்க. சரி, நீ வாமா. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஓகேலா, அழாதம்மா. ரிப்போர்ட் வரட்டும், பாத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? தைரியமா இரு. நமக்கு ஏதோ கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பையனுக்கு இப்படி ஆயிருச்சு, இன்னொரு பக்கம் குடோன் மொத்தமும் போயிருச்சு. சரி, நான் அப்புறமா பேசுறேன். அவனை பத்திரமா பாத்துக்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அம்மா வீட்டுக்கு தானுங்க போறேன். இல்ல அஞ்சலி, நீ அம்மா வீட்டுக்கு தான் போற. ஆனா நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது நம்ம அஞ்சலியை பார்க்க போறோமேங்கிற ஒரு சந்தோஷத்துல வருவேன். நீ இல்லனா அந்த சந்தோஷம் இருக்காது. என் உலகம் இருண்ட மாதிரி இருக்கும் அஞ்சலி. ஏங்க, எனக்கு புரியுதுங்க. ஆனா எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் யோசிச்சேன். இல்ல அஞ்சலி, உனக்கு உன் வீட்டுல இருந்தாதான் சந்தோஷம்னா எனக்கு ஓகே. சரி, நீ அங்கேயே போ.
இல்லைங்க, வேண்டாம் விடுங்க. எனக்கு என் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். ஐயோ, என்ன பத்தி யோசிக்காத. எனக்கு உன் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அஞ்சலி. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த பூமியில இருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. நான் ஆபீஸ் போயிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். கோவம் இல்லைல்ல? ஹே, என் உலகமே நீதான். உன்கிட்ட கோவப்பட்டு நான் எங்க போறேன்? ஃபீல் பண்ணல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ம்? சிவராமண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி சோகமாவே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா, மேனேஜர் கூப்பிட்டாருல்ல, அண்ணனுக்கு சர்வீஸ் முடிய போகுதுன்னு சொல்லிட்டாராம். மேனேஜர் கிட்ட வேணா பேசி பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் ஏற்கனவே அண்ணன் அங்க பேசிட்டாருப்பா. நம்ம கணேசன் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார்ல, அப்பவே அண்ணன் பேர் லிஸ்ட்ல இருந்திருக்கு. அண்ணன் நம்ம எல்லாரும் பயப்படுவோம்னு சொல்லாம விட்டுட்டாருப்பா. நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் கிட்ட கேட்க வேண்டியதாயிடுச்சு. என்ன டெக்னாலஜி வந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, மேனேஜர் கிட்ட போய் மறுபடியும் பேசி பார்ப்போம். நீங்க சொல்றதும் சரிதான், வாங்க போய் பேசி பார்ப்போம். அவசரப்படாதப்பா, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காப்ல. அண்ணன் பேசி பார்க்கட்டும். அப்படியே எதுவும் சரியா வரலனா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போய் கேட்போம்.